இன்றைய வேத வசனம் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அருமையானவர்களே, நன்மை செய்கிறதுல நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல. நான் இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் கூட அவங்க நினைக்கிறதே இல்லை. அந்த நன்றி கூட இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அடிக்கடி நாம் வருந்துவதுண்டு. ஏனென்றால் நன்மை பெற்றவர்கள் அப்படி தான் போயிடுறாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி. சார் ராண்டால்ஃப் சர்ச்சில் என்பவர் இங்கிலாந்து தேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பி. அவர் ஒரு முறை ஸ்காட்லாந்து தேசத்துக்கு அவர் போக வேண்டியதாக இருந்தது. புகை வண்டியில் பிரயாணம் பண்ணினார். புகை வண்டியை விட்டு இறங்கி ஒரு குதிரை வண்டியில் அவர் பயணம் செய்தார். மழைக்காலமாக இருந்தபடியால் குதிரை வண்டியின் சக்கரம் சகதியில் சிக்கியது. குதிரை வண்டியை இழுக்க முடியாமல் அந்த குதிரை தவித்தது. பக்கத்து பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஒருவன் அவருக்கு ஓடி வந்து 2 குதிரைகளை கொண்டு வந்து அவரை காப்பாற்றி விடுவித்தான். எந்த சன்மானமும் பெற மறுத்து விட்டான். அவர் அவனை பற்றி விசாரித்தார். அவன் படிக்க மிகவும் ஆசைப்படுவதாக தெரிந்து கொண்டான். அவனுடைய தகப்பனார் சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் மகன் படித்தா போதும்னு சொன்னார். உடனே அவர் தன்னை அறிமுகப்படுத்தி அவனை ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சேர்த்து அவன் படிப்புக்கான மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். அந்த வாலிபன் தான் பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங். 50 ஆண்டுகள் கழித்து சர் வின்ஸ்டன் சர்ச்சில் மொராக்காவில் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும்போது மயங்கி விழுந்தார். பயங்கரமான நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். உடனடியாக பென்சிலின் மருந்தை ஊசி மூலம் செலுத்திய போது அவர் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கை படிக்க வைத்த வின்ஸ்டன் சர்ச்சிலின் அப்பா அவர் செய்த உதவி அன்று அவர் கல்விக்காக விதைத்தது பின்பு அவரது மகனின் உயிரை காத்த மருந்தாக விளைந்தது. பார்த்தீங்களா? ஒருவேளை நம்ம நன்மை செய்கிறவங்க நம்ம நினைக்காம போகலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நிச்சயமாக இதற்குரிய பலனை கர்த்தர் திரும்ப தருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோமா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் நன்மை செய்து சோர்ந்து போய் விடுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியையும் கர்த்தர் பரலோக பதிவேட்டிலே கணக்கு எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா. அதுக்குரிய பலனை நிச்சயமாய் தருவீங்க. இந்த உலகத்திலும் தருவீங்க, பரலோகத்திலும் தருவீங்க. தொடர்ந்து சந்தோஷமாக மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க, நன்மை செய்து கொண்டே இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா.